முயல்னு சொன்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது கேரட்டும் அதனோட வேகமும் தான். ஓட்டத்தினோட வேகத்துல முயலை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனா இந்த கதையில அந்த ஓட்டத்துக்காக 2 முயல்கள் அடிச்சுக்கிட்டாங்க. சரி, அதுல யாருதான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா பாருங்க. சண்டியும் பண்டியும் ரொம்பவே நெருக்கமான நண்பர்கள். அவங்களோட நட்பு அவங்களோட பள்ளிக்கூடம் முழுவதும் பிரபலம். ஆனா அதை விட பிரபலம் என்ன தெரியுமா? அவங்களோட பகைதான். சாதாரண நேரத்துல நண்பர்களா இருக்கிற இவங்க போட்டின்னு வந்துட்டா பகையாளி ஆயிருவாங்க. அது என்னமோ 2 பேத்துக்கும் ஜெயிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். சண்டிக்கு இருக்கிறது என்னமோ வெறும் போட்டி மட்டும்தான். ஆனா பண்டிக்கோ போட்டியோட சண்டி மேல பொறாமையும் இருக்கு. இதுக்கு தோதா அந்த வருஷத்தினோட ஆண்டு விழாவும் வந்துச்சு. இவங்க பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா தான் ரொம்பவும் விசேஷமே. ஏகப்பட்ட போட்டிகள் நடத்துவாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, பாட்டு போட்டியில சண்டி ஜெயிச்சா நாட்டிய போட்டியில பண்டி ஜெயிக்கும். கவிதை போட்டியில சண்டி ஜெயிச்சா கட்டுரை போட்டியில பண்டி ஜெயிக்கும். 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க நண்பர்கள் எல்லாமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சமாச்சும் இடம் விடுங்கடா, நீங்களே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு. ஆனாலும் போட்டி மும்மரத்துல இவங்க எதையுமே பெருசா காதுல போட்டுக்கவே கிடையாது. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கடைசி நாள் நிகழ்ச்சியும் நாளைக்கு நடக்க இருந்துச்சு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்டியும் சண்டியும் பள்ளிக்கூடத்துல பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சண்டி தன்னோட பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பிட்டான். போற வழியில தான் காட்டு தெய்வ கோயில் ஒன்று இருந்துச்சு. அங்க நின்று மனசுருகி கடவுளை வேண்டிட்டான். ஆனா தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்த பண்டிக்கோ மனசுக்குள்ள நடக்கட்டும் நடக்கட்டும், என்னை விட்டுட்டு முன்னாடி வந்துட்டு கடவுள்கிட்ட ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கிறியா நீயே? அப்ப நான் தோக்கணும் அதானே? இரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறமா அவனும் சண்டியோட வந்து நின்று கடவுள்கிட்ட அமைதியா வேண்டிக்கிறான். அடுத்த நாள் காலையில திரும்பவும் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புற நேரம் சண்டி வந்து கடவுள்கிட்ட நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறான். ஆனா இந்த தடவை பண்டி பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தது. பைத்தியக்காரா, நீ நேத்து மாதிரி வேண்டி கடவுள் காதுல விழுந்துருச்சுன்னா ஏன் நிலைமை என்னத்துக்காகிறது? அதனாலதான் நேத்து சாயங்காலமே திரும்ப வந்து உஷாரா கடவுளோட காதுல பஞ்ச வச்சு அடைச்சிட்டேன். இப்ப கடவுளுக்கு நீ பேசுனதே கேட்டிருக்காது. ஏமாந்தவன், நான் சரியா வேண்ட இந்த தடவை உன்னை நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தினோட காதில் இருந்த பஞ்சை எடுத்து விசிறிட்டு அவனும் வேண்டிக்கிறான். கடவுளே 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 ப்ளீஸ் கடவுளே, இந்த தடவை நான் கண்டிப்பா சண்டியை ஜெயிச்சே ஆகணும். எல்லா போட்டிலையும் அவனே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். நான் எப்போதான் ஜெயிக்கிறது? நான் ஜெயிச்சே ஆகணும் கடவுளே கடவுளே, அவன் தோக்கணும் நான் ஜெயிக்கணும், அவன் தோக்கணும் நான் ஜெயிக்கணும் கடவுளே அப்படியே வேண்டிக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த சிலையே ஜொலிக்குது. ஒரு குரல், பண்டி. பண்டிக்கு நிஜமாலுமே ஒரு நிமிஷம் ஆச்சரியம். இந்த கோயில் பக்கம் ஆள் நடமாட்டமே இருக்காதே, யாரோட குரலா இருக்கும் அப்படின்னு சுத்தி சுத்தி பார்க்கறான். யாருமே இல்லை. பண்டி, இவ்வளோ நேரமா கடவுள் கடவுள்னு வேண்டியே, நான் கூப்பிடுறப்போ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. கடவுளே நீங்களா? நிஜமாலுமே நீங்க தானா? நான் எங்கேயோ யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். நிஜமாலுமே நீங்க தானா அப்படின்னு கேட்டான். ஆமா பண்டி, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேணல, அப்புறம் உனக்காக இறக்கம் காமிச்சு நான் வராம இருப்பேனா? உனக்காக 2 வாரம் தர. இந்த 2 வாரத்துக்குமே ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, நீ என்ன வரம் கேட்குறியோ அந்த வரத்தினோட அளவு 2 மடங்கா நீ என் காதுல பஞ்சு வச்சு அடைச்சியே ஒருத்தனோட வேண்டுதல் கேட்கக்கூடாதுன்னு அவனுக்கு போய் சேரும். அதுக்கு தகுந்த மாதிரி வேண்டிக்கோ அப்படின்னு கடவுள் சொல்றாரு. பண்டிக்கு இது என்னடா வம்பா இருக்குது, நாம கஷ்டப்பட்டு வேண்டி கடவுள் வந்தாருன்னு பார்த்தா இப்படி ஒரு கண்டிஷன் போடுறாரு, என்ன பண்றது? நான் ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, அவன் கண்டிப்பா தோக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் எல்லா விளையாட்டுலயும் நல்லா விளையாண்டுருக்கேன். அவன் எப்படாச்சும் தோக்கணும், நான் ஜெயிக்கணும்.
ஆ, இப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறான். எனக்கு ரொம்ப தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் மொத்த மதிப்பெண்களோட அளவு குறைஞ்சிரும். அதனால் நான் ஒரே ஒரு பந்தயத்தில் மட்டும்தான் தோக்கணும் அப்படின்னு கேட்குறான். கடவுளோ சிரிச்சிட்டு, ரெண்டாவது வாரம் என்ன பண்டி அப்படின்னு கேட்குறாரு. மதிப்பெண்கள் குறையிற மாதிரி இன்னொரு பிரச்சனை விளையாடுறப்ப அடிபடுறது. எனக்கு எங்கேயாச்சும் பெருசாக அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் விளையாடவே முடியாது. அதனால் இல்லை, ஒரே ஒரு தடவை தான் காயாகணும், பெருசாக வேற எங்கேயும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சரி பண்டி, நீ நினச்சது உனக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு குரல் காணாம போயிடுது. அதுக்கப்புறமா பண்டி ஜாலியாக வீட்டுக்கு வர்றான். கடகடன்னு குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு தயாராயிட்டான். கிளம்பி வாசல் வரைக்கும் வந்தாச்சு. வெளியில போற சமயம் தேங்கி இருந்த தண்ணிய பார்க்காம அதுல கால் வச்சுட்டான். சர்ன்னு வழுகி விட்டு விழுந்துட்டான். ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு அவன் கத்துன கத்துக்கு அவங்க அம்மாவே பதறி போய் வந்துட்டாங்க. என்னடா பண்டி ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. மா, வழுக்கி விட்டு விழுந்துட்டேம்மா, கால்லாம் வலிக்குதுமா அப்படின்னு சொல்றான். அதானே, நீ படுக்கு பராக் பதில் நடந்திருப்ப, தண்ணி தேங்கினது தெரிஞ்சிருக்காது, வழுக்கி விட்டு விழுந்திருப்ப. சரி வா மருத்துவமனைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்குறாங்க. பார்த்தா மருத்துவர் காலில் தசை கிழிஞ்சிருக்குது. அதனால இன்னும் ஒரு வாரத்துக்கு பண்டி அங்கேயும் இங்கேயும் நகராம கண்டிப்பா ஓய்வெடுக்கணும், அதிகமா நடக்கிறதோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பண்டிக்கோ பயங்கர வருத்தம். அப்புறம் தான் இன்னொன்று தோணுச்சு, நல்லா வேணும், நமக்கே இவ்வளோ அடிபட்டிருக்கே, அப்ப சண்டி எல்லாம் ஜெயிப்பானா, பள்ளிக்கூடத்துல இருந்து கையங்காலம் உடஞ்சு வராம இருந்தான்னா சரி அப்படின்னு மனசுக்குள்ளே இப்போ ஒரு சின்ன கொண்டாட்டம். வீட்டுக்கு போய் நல்லா ஓய்வெடுத்துட்டு இருக்கான். ஆனாலும் சந்தேகம், எப்படியும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு நம்ம வீட்டு வழியா தானே எல்லாரும் போவாங்க அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தான். புஸ்தகத்தை படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்னன்னா, சண்டி கையில கப்போட வந்துகிட்டு இருந்தான். கூட டிங்குவும் பேசிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருந்தாங்க. சண்டி, நீ ஜெயிச்சிட்டியா? ஆமா பண்டி, நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில 2 போட்டி, உயரம் தாண்டுதல்ல சடார்னு கீழே விடுகிறப்போ கம்பி தட்டி விட்டுருச்சு. அதனால கீழே விழுந்துட்டேன். அதில் தான் இந்த முட்டியில் லேசாக சிரைச்சிருச்சு, 2 முட்டிலையுமே. அதனால தான் கடைசியில் ஓட்டப்பந்தயத்தில் கூட 3வது இடம் தான் வர முடிஞ்சுது. ஆனால் மீதி போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன்றதுனால எனக்கு சிறந்த போட்டியாளருங்கிற விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். டிங்குவும், ஆமா பண்டி, நீ நேரில் இருந்து பார்த்துருக்கணும், சண்டி என்னமா விளையாடுறான் தெரியுமா, இன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் அத்தனை பேரும் சண்டி சண்டி சண்டின்னு ஒரே ஆரவாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா மனசுக்குள்ளே கருவுறான். கடவுள் கடவுள்னு சொன்னால் கடவுள் இப்படி என்ன ஏமாத்திட்டாரு, என்னதான் ஆச்சு அவருக்கு, ஏன் கடவுள் என்ன ஏமாத்தின? மேலே திரும்பவும் அசிரி. பண்டி, நீ வேண்டினது தான் நடந்துச்சு. நீயே நல்லதா வேண்டி இருந்தா பரவாயில்ல, சண்டி மேலே இருக்க பொறாமையில் உன்னை விட அவனுக்கு கெடுதல் அதிகமாகணுன்னு தானே வேண. நீ நினச்ச மாதிரியே தான் நடந்துச்சு. ஆனால் நீ நினச்சதை விட அளவு கம்மியாக அவனுக்கு அது நல்ல விதமாக தான் முடிஞ்சுது. அதனால் எப்போவுமே ஒரு விஷயத்தை வேண்டுறப்போ நல்ல விதமாக நினச்சானா நல்லபடியாக நடக்கும். இனிமே வச்சு திருந்துற வழியை பாரு அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அழகான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.